Hi friends, நான் உங்க அகில் சிம்பு. இன்னைக்கு நம்ம வீடியோல weight loss recipes வந்து நம்ம பார்க்க போறோம். அது ரெண்டு recipes வந்து 10 minutesல வந்து குயிக்கா பண்ற மாதிரி நம்ம வந்து இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். First recipe பாத்தீங்க அப்படினா bread sandwich வந்து நம்ம பண்ண போறோம். அதுவும் வந்து பன்னீர் வெச்சு எப்படி bread sandwich வந்து பண்றது அப்படினு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு first வந்து ஒரு கடாய் வெச்சுக்கலாம். கடாய் ஹீட் ஆனதும் நான் வந்து 2 டேபிள்ஸ்பூன் வந்து நெய் சேர்த்திருக்கேன். அப்புறம் வந்து பெரிய வெங்காயம் பாத்தீங்கன்னா ஒரு 2 பெரிய வெங்காயம் வந்து இது போல வந்து குட்டி குட்டியா நறுக்கி எடுத்திருக்கேன். நான் சொல்ற அளவு பாத்தீங்க அப்படினா 2 பேர் சாப்பிறதுக்கான அளவு வந்து நான் சொல்லிட்டு இருக்கேன். வெங்காயம் பாத்தீங்கன்னா இது போல வந்து வதக்கிரணும். இந்த அளவு வதங்கினதுக்கு அப்புறம் ஒரு கேரட் வந்து நான் துருவி எடுத்திருக்கேன். பெரிய கேரட் வந்து எடுத்துக்கோங்க. இது போல துருவி நம்ம வந்து சேர்த்திக்கலாம். தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது கூட வந்து நான் டொமேட்டோ சாஸ் பாத்தீங்க அப்படினா 2 டேபிள்ஸ்பூன் எடுத்திருக்கேன். டொமேட்டோ சாஸ் வந்து இல்ல அப்படினா நீங்க வந்து தக்காளி கூட வந்து அரைச்சு சேர்த்திக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூடவே வந்து நான் பன்னீர் வந்து துருவி வச்சிருக்கேன். அந்த பன்னீரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பன்னீர் சேர்த்ததுமே ஒரு 3 நிமிஷம் கழிச்சு நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கணும். ரொம்ப நேரம் நம்ம வந்து அடுப்புல வச்சிருந்தோம் அப்படினா பன்னீர் வந்து ஒரு மாதிரி வந்து ஆயிடும். அதனால வந்து ஒரு 3 நிமிஷம் இருந்தா போதும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு வந்து வீட் பிரெட் எடுத்திருக்கேன். இந்த வீட் பிரெட் வந்து ஒரு ஸ்லைஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பன்னீர் வந்து நம்ம இந்த பிரெட் மேலே வச்சு ஸ்டஃப் பண்ணிக்கலாம். இது போல் வந்து ஸ்டஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து தோசைக்கல் வச்சு நம்ம வந்து இந்த பிரெட்டு வந்து டோஸ்ட் பண்ணி எடுக்கலாம். தோசைக்கல் வந்து சூடானதும் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன் பிரெட் சாண்ட்விச் வந்து நம்ம தோசைக்கல்ல வச்சு டோஸ்ட் பண்ணி எடுக்கலாம். நான் வந்து கீ எதுவுமே சேர்த்துல, கீயோ ஆயில் எதுவுமே சேர்த்துல. நம்ம வந்து வெறும் தோசைக்கல்ல வந்து 2 பக்கமும் நம்ம வந்து திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த பிரேக்ஃபாஸ்ட் ஆகட்டும் டின்னர் ஆகட்டும் நம்ம வந்து 10 மினிட்ஸில் வந்து நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். டேஸ்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். நான் வந்து வீட் பிரெட் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து மைதா பிரெட் கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் வெயிட் லாஸில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். நம்ம வந்து சாப்பிட்டது வந்து டம்மி வந்து ஃபுல்ஃபில்லாகவும் இருக்கும். நம்மளுக்கு வந்து பசிக்காது. ஒரு சாண்ட்விச் சாப்பிட்டாலும் டம்மி வந்து நல்லாவே ஃபுல்ஃபில்லாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா எக் ஆம்லெட். இதுவும் வந்து நம்ம 10 நிமிஷத்துலேயே வந்து செஞ்சு முடிச்சிடலாம். இந்த எக் ஆம்லெட் வந்து எப்படி செய்கிறதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் வாங்க. நான் இன்னைக்கு செய்ய போகிற அளவு பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் வந்து சாப்பிட்ற மாதிரி தான் நான் இன்னைக்கு செய்ய போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அந்த பவுலில் வந்து நான் இன்னைக்கு 2 முட்டை எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து தேவைப்பட்டால் இன்னொரு முட்டையும் கூட நீங்கள் சேர்த்திக்கலாம். நான் வந்து 2 முட்டை தான் இன்னைக்கு எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு பெரிய சைஸ் வந்து பெரிய வெங்காயம் எடுத்து இது போல் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம சேர்த்திக்கலாம். வெங்காயம் சேர்த்திட்டு இது கூட வந்து பெரிய சைஸ் அளவில் கேரட் வந்து எடுத்து துருவி எடுத்து வச்சுருக்கேன். அந்த கேரட்டையும் நம்ம இது கூட சேர்த்திக்கலாம். இது கூடவே நான் வந்து தக்காளி கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன். அந்த தக்காளி சேர்த்திக்கிறேன். தக்காளி சேர்த்திட்டு நான் வந்து கேப்சிகம் எடுத்திருக்கேன். அதாவது வந்து கொடமிளகா வந்து ஒரு சின்ன சைஸ் அளவுக்கு வந்து நான் இது போல் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம சேர்த்திக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் எடுத்து விதை எல்லாமே நான் எடுத்துட்டேன். அந்த பச்சை மிளகாய் வந்து இது போல் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். அந்த பச்சை மிளகாய் நம்ம சேர்த்திக்கலாம். அப்புறம் பச்சை மிளகாய் சேர்த்திட்டு நான் வந்து கொஞ்சமாக புதினா எடுத்திருக்கேன். புதினாவும் சேர்த்திக்கிறேன். அப்புறம் கருவேப்பிலை வந்து இது போல் நறுக்கி வச்சுருக்கேன். கருவேப்பிலையும் சேர்த்திக்கலாம். அப்புறம் வந்து கொத்தமல்லி வந்து சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இது கூடவே வந்து நான் மிளகாத்தூள் கொஞ்சமாக சேர்க்குறேன். அப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள், அப்புறம் தேவையான அளவு உப்பு, அப்புறம் வந்து ஃபைனலாக வந்து மிளகுத்தூள் வந்து கொஞ்சமாக சேர்த்திக்கலாம். எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திக்கோங்க. நம்ம டயட் இருக்கிறனால ரொம்ப காரமும் வந்து நம்ம சேர்த்தக்கூடாது. இந்த அளவுக்கு வந்து நீங்கள் சேர்த்திக்கலாம். எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு தோசை தவா வச்சுக்கலாம். தோசை தவா ஹீட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக ஆயில் சேர்த்திக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதும் நம்ம வந்து இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறத வந்து நம்ம தோசை தவாவில் ஊற்றி எடுத்துக்கலாம். ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். ரொம்ப ஹை ஃப்ளேமில் இருந்துச்சு அப்படின்னா வந்து நம்மளுக்கு அடி பிடிச்சிக்கும். ஏன்னா வெஜிடபிள்ஸ் எல்லாமே நம்ம சேர்த்திருக்கோம். அது எல்லாமே நம்ம ஓரளவுக்கு வந்து குக்காகி நம்மளுக்கு வரணும். பொறுமையாக வந்து நம்ம வேக வச்சு எடுக்கணும்.
வெயிட் லாஸில் இருக்கிறவங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காகட்டும் நைட்டு டின்னருக்காகட்டும் இந்த மாதிரி எக் ஆம்லேட் சாப்பிட்டீங்க அப்படின்னா டம்மி வந்து ரொம்ப ஃபுல்ஃபில்லாக இருக்கும். எக்ஸ்ட்ரா வந்து சாப்பிடணும் பசி ஆகும் அப்படிங்கிற கவலையே வேணாம். இது ஒன்றே போதும், நல்லா வந்து டம்மியை வந்து ஃபுல்ஃபில்லாக வச்சுக்கும். ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். எக் ஆம்லேட் வந்து 2 பக்கமும் வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம எக் ஆம்லேட் வந்து ரெடி ஆயிருச்சு. நீங்களும் இது போல் வந்து ஹெல்த்தியாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.